மே 17 இயக்க ஒருங்கிணைப்பாளர் திருமுருகன் காந்தி குண்டர் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழக வாழ்வுரிமை கூட்டமைப்பினர் கண்டன பேரணி நடத்தினர். இந்த பேரணியில் 2000த்திற்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். இந்த பேரணியில் பங்கேற்றவர்களை காவல்துறையினர் கைது செய்து கொண்டிருக்கின்றனர். அந்த நேரலையை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திருமுருகன் காந்தி உள்ளிட்டோரை விடுவிக்க வேண்டும் என்று வலியுறுத்தி கண்டன பேரணி நடத்தியவர்களை காவல்துறையினர் கைது செய்து கொண்டிருக்கின்றனர். 2000த்திற்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்ட இந்த பேரணியில் முதலமைச்சரின் இல்லத்தை முற்றுகையிடுவது என்ற நோக்கத்தோடு இவர்கள் பேரணியை நடத்தினர். இவர்களை வழியிலேயே மறித்து காவல்துறையினர் தற்போது கைது செய்து கொண்டிருக்கின்றனர். சென்னை மெரினாவில் தடையை மீறி கடந்த மே மாதம் 21ஆம் தேதி முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்ச்சி நடத்திய திருமுருகன் காந்தி உள்ளிட்ட 17 பேர் கைது செய்யப்பட்டனர். புழல் சிறையில் அடைக்கப்பட்டனர். அவர்களில் திருமுருகன் காந்தி, டைசன், இளமாறன், அருண்குமார் ஆகிய 4 மீது கடந்த மே மாதம் 29ஆம் தேதி குண்டர் தடுப்புச் சட்டமானது பாய்ந்தது. இந்த நிலையில் இதனை எதிர்த்து பல்வேறு அமைப்பினரும் பல்வேறு அரசியல் தலைவர்களும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். தொடர்ந்து தெரிவிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்ற கண்டனங்களுக்கு இடையில் தற்பொழுது தமிழக வாழ்வுரிமை கூட்டமைப்பைச் சேர்ந்தவர்கள் கண்டன பேரணியை நடத்தினர். இந்த கண்டன பேரணியில் பங்கேற்ற 2000த்திற்கும் மேற்பட்டோரை காவல்துறையினர் கைது செய்து கொண்டிருக்கின்றனர். நேரலையை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திருமுருகன் காந்தியின் மீதான கைது நடவடிக்கை குறித்து ஐநா சபையிலும் எதிரொலித்திருக்கிறது. ஐநா சபையிலும் இதுகுறித்து எழுப்பப்பட்டிருப்பதால் சென்னை ஆணையர் நேரில் பதிலளிக்கும் சூழல் ஏற்படலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பைச் சேர்ந்த 2000த்திற்கும் மேற்பட்டோர் கண்டன பேரணியை நடத்தியிருக்கின்றனர். இந்த கண்டன பேரணியின் நோக்கமாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியின் இல்லத்தை முற்றுகையிடுவது என்று வைத்திருந்தனர். அந்த வழியில் பேரணியை மேற்கொண்ட இவர்களை காவல்துறையினர் கைது செய்திருக்கின்றனர். அந்த நேரலையை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னை சேப்பாக்கம் விருந்தினர் மாளிகை அருகே ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட தமிழக வாழ்வுரிமை கட்சியின் வேல்முருகன் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் விவேக் கணநாதனிடம் கேட்கலாம். விவேக், தற்போதைய நிலவரம் என்ன? இந்த போராட்டத்தில் இங்கே ஈடுபட்டிருக்கக்கூடிய மே 17 இயக்கத்தைச் சேர்ந்த திருமுருகன் காந்திகள் மீது போடப்பட்ட குண்டர் சட்டத்தை கண்டித்தும் அவரை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என வலியுறுத்தியும் ஆர்ப்பாட்டத்திலும் அதேபோல் கண்டன பேரணியிலும் ஈடுபட்டிருந்த பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். தமிழக வாழ்வுரிமை கட்சியைச் சேர்ந்த வேல்முருகன், அதே போல எஸ்டிபிஐ கட்சியைச் சேர்ந்த தகலான் பாகவி, விடுதலை சிறுத்தைகள் கட்சியைச் சேர்ந்த வன்னியரசு உள்ளிட்ட பல்வேறு முக்கிய தலைவர்கள் இந்த ஒவ்வொரு கட்சியை சார்ந்த பிரதிநிதிகள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். சுமார் 1000 பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாக காவல்துறை சார்பாக தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது அவர்கள் கைது செய்யப்பட்டவர்கள் எல்லாரையும் அருகாமையில் இருக்கக்கூடிய சிந்தாதிரிப்பேட்டை, புதுப்பேட்டை போன்ற இடங்களில் இருக்கக்கூடிய திருமண மண்டலங்களை அடைப்பதற்காக காவல்துறையினர் அழைத்து சென்று கொண்டிருக்கிறார்கள். திருமுருகன் காந்தியுடைய விடுதலையை முன்னிட்டும் அதேபோல மேலான குண்டர் சட்டத்தை கண்டித்து நடத்தப்பட்ட இந்த பேரணியானது முதலமைச்சர் இல்லத்தை முற்றுகையிடுவது, அதேபோல் தலைமைச் செயலகத்தை முற்றுகையிடுவது என்கிற ஒரு நோக்கில் இங்கே நடத்தப்பட்டது. தற்பொழுது அந்த பேரணியானது இங்கே இருக்கக்கூடிய கடற்கரை சாலைக்கு அருகாமைக்கூடிய வாலஜ சாலையினுடைய எல்லையில் முடித்து வைக்கப்பட்டிருக்கிறது. காவல்துறையினர் அவர்களை கைது செய்திருக்கிறார்கள். தற்பொழுது அந்த போராட்டம் முடிக்கக்கூடிய முக்கியமான தலைவர்கள் எல்லாம் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். தற்போதைய தகவல்களுக்கு நன்றி விவேக். கூடுதல் தகவல்களுக்கு மீண்டும் தொடர்பு கொள்கிறோம்.